ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வத்தல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன் வருஷத்துக்கு வேண்டியது. இது வேப்பம்பூ பறிச்சுட்டு இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நிழலில் தான் காய வைக்கணும். அப்படியே மாடியில் தோட்டத்தில் இந்த கீரையெல்லாம் பறிச்சுக்கிட்டு கொத்தரங்காய் இருந்தது, சுண்டைக்காய் இருந்தது. இதெல்லாம் பறித்து நான் வத்த போடுறதுக்காக பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொத்தரங்காய் வத்தல் போடும்போது அதில் உப்பு மட்டும் போட்டால் போதும். தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுங்க. சுண்டைக்காய் வத்தலுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிடணும். அப்படியே கருவேப்பிலை இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பக்கத்துலேயே தூதுவலேருந்து அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நான் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் புடலங்காய் இருந்தது, அதுவும் குழம்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் நார்த்தங்காய் வாங்கிட்டு இது ஊறுகாய் போடுறேன். இதை அரிஞ்சு ரவுண்டாக அரிஞ்சு உப்பில் போட்டு ஒரு 4 நாள் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம காய வைக்கலாம். இந்த வத்தெல்லாம் போட்டு அதையும் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். கொத்தரங்காய் 1.5 கிலோ இருக்கும். நம்ம வீட்டிலே போட்ட வத்தை தான் இது. சுண்டைக்காவும் வீட்டில் போட்ட வத்தை தான். பழைய வத்தல் இருந்தது, முருங்கைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தை, பிரண்டை வத்தல், இதையும் காய வச்சுறேன். மிளகாய் இதெல்லாம் இப்போ நார்த்தங்காயை 1 வாரம் காய வச்சு அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். தேங்க்யூ.